சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டுவந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதியும் மாநிலங்களவையும் ஏப்ரல் 4ஆம் தேதியும் அதிகாலையில் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏப்ரல் 5ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். அதைத் தொடர்ந்து இந்த சட்டம் நாடு முழுமைக்கும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக மத்திய அரசு சார்பில் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கும் முன்பே அதற்கு எதிராக காங்கிரஸ், அகில இந்திய மஜ்லிஸ், ஆம் ஆத்மி, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தரப்பில் ஏற்கனவே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வழக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருத்தப்பட்டுள்ள வக்ஃப் சட்டத்தின் அரசமைப்பு சட்ட செல்லத்தக்க தன்மையை கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட மனுக்கள் வரும் 16ஆம் தேதியன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. திருத்தச் சட்டத்துக்கு எதிராக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி தாக்கல் செய்த மனு மட்டுமின்றி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கான், சிவில் உரிமைகள் பாதுகாப்புக்கான சங்கம், அர்ஷத் மதானி, சமஸ்த கேரள ஜாமியாது உலாமா அமைப்பு, அஞ்சும் கதாரி, தயீப் கான் சல்மானி, முகமது சஃபி, முகமது ஃபஸ்லுர் ரஹீம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மூத்த தலைவர் மனோஜ் குமார் ஜா ஆகியோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன.